ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். முருங்கைக்காய் பிளாக்கொட்டை சாம்பார். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு 2 கை அளவு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணியில் ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. பிளாக்கொட்டையில் இந்த மேலே ஒரு சின்ன ஸ்கின் மாதிரி இருக்கும், தோல் இருக்கும். அது கையாலே எடுக்க வந்துடும். ஒருவேளை அந்த தோல் எடுக்க வரலைனாலும் பரவாயில்ல, டஃப்பாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. துவரம் பருப்பு வேக வைக்கும்போது இந்த பிளாக்கொட்டையும் சேர்த்து தான் வேக வைப்போம். அப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 முருங்கைக்காய் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிளாக்கொட்டை, தக்காளி, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம். ஊற வச்ச துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இன்னொரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக்கொட்டையும் சேர்த்துக்கங்க. இங்கே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது வெந்தயமும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சாம்பார் ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். முருங்கைக்காய் எப்படியும் ப்ரெஷர் குக் பண்ணுவோம், அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதாவது 3 டீஸ்பூன் கணக்கு. 3 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். ஸோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த சாம்பார் தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வேக விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை வேக வச்சுருக்க பருப்பை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன கோழி சைஸ் அளவு புளியை 1/2 டம்ளர் தண்ணியில் புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிளாக்கொட்டை நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். தோல் நீங்கள் முன்னாடியே உரிக்கலை அப்படின்னா பருப்போடு வேக வைக்கும் போது இந்த ஸ்டேஜில் அந்த தோலை நீங்கள் பீல் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வதக்கி வச்சுருக்க காயை அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசிலுக்கு தான் ப்ரெஷர் குக் பண்ணணும். அதுக்கு மேலே விசில் விட்டிங்க அப்படின்னா முருங்கைக்காய் உடஞ்சி வந்துடும். அதனால் ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் உடனே கீழே இறக்கி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. ப்ரெஷரில் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் பிளாக்கொட்டை சாம்பார் ரெடி. இதோட மாங்காயும் சேர்த்து கொதிக்க விட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.